கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் தாமே ஒருவரையும் அதிகமாய் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 43 அதனுடைய 2வது வசனம். என் அரணாகிய தேவன் நீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. இந்த இடத்திலே அரண் என்று சொன்னால் அது பாதுகாப்பை குறிக்கிறது. ஒரு மதில் சுவரை போல எந்த துஷ்ட தனங்களான செயல்களும் உள்ளே வராதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு நிலையை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அவன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் நீர்தான் என்னுடைய அரணாக பாதுகாப்பாக இருக்கிறீர் என்று சொல்லி அவனுக்குண்டான அந்த பயங்கரமான நெருக்கடிகள் மத்தியிலே, பயம் நிறைந்த அந்த வாழ்க்கையின் மத்தியிலே கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுவதை நாம் இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு மனிதனுக்கு வருகிற பல நெருக்கடியான நேரங்களிலும், பல சோதனை காலங்களிலும், பல தேவைகள் மத்தியிலையும் மனிதர்களை அரணாகவும் கேடயங்களாகவும் இன்றைக்கு வைத்து மனித காரியங்களினாலே தங்களுக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ளுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் பல நேரங்களிலே இந்த மனித அரண்களை தாண்டி, மனித சுயத்தினால் உண்டாகிற அரண்களை தாண்டி, பாதுகாப்பை தாண்டி அவர்கள் வாழ்விலே அவர்கள் எதிர்கொள்ளுகிற அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் அந்த வாழ்வை அழித்து விடுகிறது, வாழ்வை நசிக்க விடுகிறது. ஆனால் இதை ஆராய்ந்த இந்த கோராகின் புத்திரர்கள் தான் சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திர, எனக்கு என் அரணாகிய தேவன் நீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே தேவனுடைய இரக்கங்களின் பாதுகாப்பு உண்டாவதற்காக தங்களை ஒப்பு கொடுப்பதை நாம் காண முடிகிறதாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வு சேதப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், மனிதனாலோ சத்துருக்களினாலோ அதிகாரங்களினாலோ உலக மாய வல்லமைகளினாலோ மனுஷ தந்திரங்களினாலோ நம்முடைய வாழ்வு சேதப்படுத்தப்படாத ஒரு பாதுகாப்பான வாழ்வாய் நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் நம்முடைய சுயத்தினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய சாமர்த்தியங்களினாலேயோ மனித பாதுகாப்பினாலேயோ பாதுகாத்து கொள்ள முடியாது. இவர்களைப் போல கர்த்தர் தான் எங்களுடைய வாழ்விலே அரணாக இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை அரணாக யார் வைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு பாதுகாப்பாக இருக்கும். கொந்தளிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அலைகள் வாழ்விலே மோதி அடிக்கிறதா இருந்தாலும் சேதம் ஒன்றும் வராதபடி கர்த்தராகிய தேவன் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே மனித அரண்களையோ அல்லது மனித பாதுகாப்பையோ சுய காரியங்களை அரணாகவோ வைத்து கொண்டு நாம் தேவையில்லாத கண்ணிகளிலே சிக்கிக்கொள்ள வேண்டாம், ஆபத்துகளிலே சிக்கிக்கொள்ள வேண்டாம். கர்த்தராகிய தேவனை நமக்கு அரணாக வைத்து கொள்ளுவோம். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இஸ்ரவேலை காக்கிற தேவனாக, உறங்காமல் தூங்காமல் நமக்கு அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி எந்த சேதமில்லாதபடி அப்படி தேவனை அரணாக வைத்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. மனித வாழ்க்கையிலே மனித வாழ்வை சேதப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு ஆபத்துகள் மனித வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகிறது. சுயபலத்தினாலோ மனித பலத்தினாலோ சாமர்த்தியங்களாலோ பாதுகாப்பை தேடிக்கொள்வோம் என்றால் அதை தாண்டி அது பாதிப்பை ஏற்படுத்தி விடுமே. தகப்பனே, கர்த்தரை அரணாக கொண்டிருந்த இந்த சங்கீதக்காரனை போல நாங்களும் ஆண்டவர் என் தேவன் தான் எனக்கு அரண் என்று சொல்லி கர்த்தாவே கர்த்தருடைய கரங்களிலே சமர்ப்பித்த
கர்த்தரை எங்களுக்கு அரணாக வைத்து கொள்ளும் பொழுது கர்த்தரை தாண்டி கர்த்தரை மிஞ்சி எதுவும் எங்களை சேதப்படுத்த போவதில்லை. அலைகளும் கொந்தளிப்புகளும் ஆண்டவரே சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் ஏராளமாய் எங்களுக்கு விரோதமாய் பெருகினாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரை கரை சேர்க்கிற தேவன் நீரப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர்தான் என் அரண் என்று சொல்லி என்னை ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை ஆளுகை செய்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.